friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான பொங்கல் ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி தாங்க நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து கோதுமை ரவா பொங்கல் செய்ய போறேங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பாசி பருப்பு 50 கிராம் பாசி பருப்பு நான் வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால். இப்போ வந்து பாசி பருப்பு நல்லா வேகட்டும், கொஞ்சம் நல்லா குலைவாகவே வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து பாசி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் வேக வைக்கிறத விட பாத்திரத்தில் வேக வச்சோம் அப்படின்னா கோதுமை ரவா பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ பாசிப்பருப்பை நான் தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கோதுமை ரவா பொங்கல் செய்கிறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வைக்கணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டுங்க வச்சுருக்கேன். இருக்கட்டும். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நெய்யை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், மிளகு. இப்போ முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டுகள். இதில் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, அதாவது 100 கிராம் கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்து விடணும். அந்த எண்ணெய், நெய் இது ரெண்டுலேயும் சேர்த்து ரவையை நல்லா வறுத்து விடணுங்க. அப்போனா நல்ல மணமாகவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பில் வந்து நான் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கேன், அதனால் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோதுமை ரவை வந்து நீங்கள் பொங்கல் செய்யறதா இருந்தாலும் இல்லை ரவை உப்புமா செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரவை பிடிக்காதவங்க கூட அது சாப்பிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பொங்கல் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி நான் வந்து தண்ணி காய வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சுடு தண்ணியிலேருந்து தான் இப்போ நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் வாட்டர் இல்லாமல் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க. மணமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கோதுமை ரவா பொங்கலுக்கு. நம்ம நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கோதுமை ரவா பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.